அறம் பேசும் அரசியல் வேண்டும். அது என்ன அறம் பேசும் அரசியல்? அரசியல் என்பது இரண்டு கூர்மையான துருவங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று இந்த அரசியல் செய்பவர்கள், இன்னொன்று அரசியல் செய்யப்படுபவர்கள். அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளோ அந்த அரசியல் கட்சியை சார்ந்த ஆளுமைகளோ அறம் கொண்டிருக்க வேண்டும். தேர்தல் என்பதும் ஜனநாயகம் என்பதும் மக்களை ஆளக்கூடிய உரிமைகள் கொண்டிருப்பதும் எப்போதுமே அறம் சார்ந்த நிலைப்பாடை கொண்டிருக்க வேண்டும். இதில் கட்சிகள் அறம் தவறினாலும் தனி மனிதர்கள் அறம் தவறினாலும் அதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள, நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய தலைவரும் கட்சியும் அவசியமா என்ற கேள்வியையும் நீங்கள் உள்ளத்திலே எழுப்பிக் கொள்ள வேண்டும். தேர்தல்கள் வரக்கூடிய இந்த சூழலில் அரசியல் கட்சிகள் நம்மை தேடி வருகிறார்கள். இந்த இரண்டு கோணத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட கட்சியோ இந்த தொகுதிக்கு நம்மை தேடி வருகின்ற தனி ஆளுமையோ அறம் சார்ந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்களா? இன்று நாம் காலத்தின் தேவையிருந்து அரசியலை புனிதப்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறோம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு சொல்கிறது, நாம் சமூகத்தில் ஊடுருவி சென்று அதை புதுப்பிக்கவும் புனிதப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று. அதை புதுப்பிக்கவும் புனிதப்படுத்தவும். எனவே நாம் ஒரு புது சமூகத்தை புதுப்பிக்க வேண்டும், படைக்க வேண்டும் என்றால் முதல் செய்தி, நாம் அவர்களை அடையாளம் காண வேண்டும். புதுப்பிக்கக்கூடிய அந்த கடமையை, புனிதப்படுத்தக்கூடிய கடமையை மேற்கொள்கிறோம் என்றால் அறம் சார்ந்த புனிதம் நிறைந்த ஆட்கள் அங்கு இருக்கிறார்களா என்பதை முதலில் காண வேண்டும். இந்த அளவுகோல் நம்மை தேடி வருபவர்களுக்கு. 2வது அளவுகோல் வாக்குச்சாவடியை தேடி செல்கின்ற நமக்கு. இந்த தேர்தல் என்ற 2 கூறிய அந்த அம்புக்குள் ஒன்று வாக்காளர் என்றால், இன்னொன்று அரசியல் தலைவர் என்றால், இவருடைய அறத்தை பேசுகின்ற நாம், இந்த வாக்காளர்கள், நாம் நம்முடைய அறத்தையும் பேச வேண்டிய காலச்சூழலில் இருக்கிறோம். நாம் விலை போகக்கூடாது, கவர்ச்சிகளுக்கு ஆளாகக்கூடாது, இலவசங்களுக்கு விலை போகக்கூடாது, கொடுக்கப்படுகின்ற பணங்களுக்கு நம்முடைய வாக்குகளை, நம்முடைய உரிமைகளை விற்கக்கூடாது, யாரையும் எளிதில் நாம் அவருடைய மூளைச்சலவை செய்யக்கூடாது, உரிமைகளை மதிக்க வேண்டும், கடமைகளை தெளிவுபடுத்த வேண்டும், வாக்குச்சாவடி நம்முடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும். எனவே அத்தகைய தெளிந்த சிந்தனையில் நீங்கள் அறம் சார்ந்து இருக்கிறீர்களா என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தனிநபரும், நீங்களும் நானும் வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன் நம்முடைய கைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் அறம் சார்ந்த நிலைப்பாடை எடுக்க வேண்டும். அத்தகைய சூழலில் தான் இந்த தேர்தல் அறம் சார்ந்த தேர்தலாக இருக்கும். எனவே நீங்களும் நானும் நம்மை தேடி வருகின்ற அரசியல் ஆளுமைகளை அறம் சார்ந்த நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்போம். நாமும் அறத்தின் வழி நின்று இந்த தேர்தலை சந்திப்போம். நாளைய காலம் பொற்காலமாக அமையும்.